வெல்கம் டு பிரினிசுமி சேனல். வணக்கங்க. உங்கள் வீட்லேயும் மல்லிகைப்பூ செடி இருக்கா? அது கொத்து கொத்தாக பூக்கள் பூக்கணுமா? இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 1, கவ்வாது பண்ணணுங்க. கவ்வாது வேறு ஒன்றும் இல்லைங்க, செடியை நல்லா கட் பண்ணி விடணுங்க. நல்லா வளர்ந்து பூத்து முடித்த பிறகு நல்லா வளர்ந்துருக்கும். அதை கரெக்டாக கட் பண்ணி விடணுங்க. எந்த மாதம்னா தை மாதம் பிகினிங்கில் கட் பண்ணலாம், இல்லை எண்டில் கட் பண்ணலாங்க. ஏன்னா வெயில் டைமில் தான் மல்லிகைப்பூ செடி நிறையா பூக்கள் பூத்து தரும். அப்போது நம்ம கட் பண்ணி விடும்போது புது துளிர் வந்துட்டு நிறையா வந்து அழகாக கொத்து கொத்தாக பூக்கள் வைக்குங்க. இந்த மாதிரி. நம்பர் 2, ஃபர்டிலைசர் பார்த்திங்கன்னா டிஏபி கொடுக்கலாங்க. இல்லை கெமிக்கல் கொடுக்கணும், கெமிக்கல் வேணாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இயற்கை உரமான மாட்டு சாணம் உரம், வெஜிடபிள் வேஸ்ட், இல்லைனா வேர்மி கம்போஸ்ட், இது 3 நீங்கள் கொடுக்கலாமுங்க. இந்த மாதிரி பூக்கள் நல்லா கொத்து கொத்தாக பூக்குங்க. ஒன்ஸ் இந்த பூக்கள் பூத்து முடித்ததும் இந்த மாதிரி பூக்கள் பூத்த காம்புகள் இருக்குங்க, அதை கிள்ளி விடணுங்க. ஏன்னா அது காயறதுக்கு நிறைய சத்துக்கள் தேவை. அதை வந்துட்டு நம்ம கிள்ளி விடும்போது அது இந்த இலையில் இருக்க சைடில் வந்து புது துளிர்கள் வந்து நிறைய மொட்டுகள் வைக்குங்க. நீங்கள் இலையுமே பாதி கட் பண்ணி விட்டால் சீக்கிரமாக அந்த துளிர்கள் வந்துட்டு புதுசு துளிர்கள் வந்து அதுலேருந்து நீங்கள் மொட்டுகள் நிறைய பார்க்கலாங்க. இதை நீங்கள் உங்கள் செடிகளுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா பூக்காத செடி கூட பூக்குங்க. இந்த செடியோட வயசு பார்த்திங்கன்னா 2 வருஷங்க. நாங்கள் வச்சோம், கட்லாம் பண்ணி அதை விடலாங்க. அது மேலே நாங்கள் மண்ணை வந்துட்டு வாரி போட்டாங்க. ஸோ வாரி போடும்போது அதனோட பிரான்ச்சஸ் மேலே வந்துட்டு மண்ணை போடும்போது புதுசாக செடிகள் வந்துட்டு வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.